வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கார்த்திக் தமிழ் கேமிங். இந்த வேலை பண்ண போகிறோம்னா பில்டர் பிளேன். பார்த்திங்கன்னா பிளேன் எங்கடான்னு கேட்டிங்கன்னா இதுதான். பார்த்திங்கன்னா இது ஒரு தகர டப்பா. நம்ம தான் வந்து பிளேனை வந்து மாற்றணும். உங்களுக்கு இந்த கேமோட கான்செப்ட் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா இது வந்து ரோப்ளெக்ஸில் வந்து நிறைய பேர் வந்து 82 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இந்த கேமுக்கு. நம்மளும் வந்து ஆடி பார்ப்போம். கொடுத்துறேன் இது வேறு. ஓகே, என்னடா எனக்குன்னு பார்த்தீங்கன்னா நடக்குது. அதுக்கப்புறம் நம்ம கூட வந்து டிஜி தமிழ் கேமரா இருக்காது. பார்த்தீங்கன்னா நம்ம லான்ச். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ளைட் எடுத்துன்னு கிளம்பலாம். எனக்கு ப்ரீமியம் எஸ் கைஸ். பார்த்தீங்கன்னா இது நம்ம ஃப்ளைட் பறந்தா தீரணும் பறக்க அங்கே போகிறாரு பார்த்தீங்களா? கேட்டுச்சு இல்லையா? என் ஃப்ளைட்லாம் எப்படி இது பற்றி அதான் ஸ்பீடாக அப்படியே திரும்பி சொரியுது எங்கேயாவது. சரி சரிங்களா கைஸ்? கைஸ் இப்போ நம்மளுக்கு ஃபியூல் கம்மியாக போகுதுன்னு நினைக்கிறேன். மூட்டிட்டு சேர்த்துட்டாங்க கேட்டுச்சு. ஃபியூல் நம்ம வரங்க ப்ரோ மாதிரி போயிட்டு இருக்கோம். ப்ரோ ஒரு வாட்டு தான். நோ கைஸ், இங்கே பாருங்க, ஃபியூல் காலி ஆச்சுன்னா கீழே வந்துடும் கைஸ். அவ்வளோதான். ஃபியூல் நம்ம அப்டேட் பண்ண பாருங்க. அந்த ரேஸ் வாங்கிப்போம். அங்கே பாருங்க சொட்டு எவ்வளோ ஸ்பீடாக போகிறான்ட்டு. நம்ம ஃபியூல் காலி ஆகிட்டாலும் இங்கே பாருங்க பின்னாடி ஏதோ டீ ஷேப்பில் என்ன பேச விட ப்ரோ. சரி, ரொம்ப பேர் போயிட்டாங்க. கொஞ்சம் பேச விடுவோம். அவ்வளோதான். இந்த பிளேன் வந்து இப்போ நம்ம அப்கிரேட் பண்ணது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே திரும்ப எங்கே சொருவாமல் இருந்தால் சரி. காமன் ஓகே, கீழே போகுது. அதுக்கு அர்த்தம் காலியாக போகுதுன்னு அர்த்தம். ஸோ கைஸ் போயினே இருப்பான். நல்லா காலியாக வரைக்கும் அவ்வளோ தான். நம்ம பிளேன் கிராஸ் ஆக போகுது கைஸ். இப்போ நம்ம 2700 கிராஸ் ஆக போகுது. நம்மளோட 2700 பார்த்தீங்கன்னா பக்கா 3000 போட 3000மா? பார்த்தீங்கன்னா 3000 போயிடுங்கிறான் அவன். 3000 காசு இல்லை, 3000 மீட்டர். பார்த்தீங்கன்னா இது ப்ராப்பர் வந்து நம்மள வந்து ஸ்பீட் அப்கிரேட் அது பண்ணணும். ப்ராப்பர் இல்லடா, ப்ரொப்போலர். கைஸ் போலர் ஆகுறாங்க. நம்மளுக்கு வந்து 100 பெட்டர் விங்கு. சரி, பார்த்தீங்கன்னா நம்ம பறக்கிறோம். பறந்தே தீர மாதிரி கிளம்புவோம். லான்ச் ப்ரோ. அப்படியே நம்ம ஸ்பீடாக பறப்போம். பார்த்தீங்கன்னா போனட்டு நம்ம முத்தின்னு செத்துனோம். அது அசிங்கமாக போச்சு. ஸோ நம்ம இப்போ கொஞ்சோண்டு பில்ட் பண்ணிக்கோ. நம்ம ஸ்பீடாக போகிறோம் போல அசிங்கமாக போச்சு. பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் தக்லீஃப் பண்ணுற பேரில் கடுப்பேற்று ப்ரோ. ஃபியூல் கேன் வாங்கிக்கலாம். இருக்கிற எல்லாம் கஷ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய போயிட்டோம். எதுவுமே இன்னும் கொஞ்சம் நம்ம அப்டேட் பண்ணோம். இல்லை. பார்த்தீங்கன்னா இந்த தகர டப்பா வந்து பேசஞ்சர் பிளேட் மாதிரி நம்ம மாட்ட போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய காசு சேர்த்து வச்சுருக்கிறோம். லான்ச் பண்ணுவோம் ப்ரோ. ப்ரோ செம ஸ்பீடா போகுது ப்ரோ. பின்னாடி ப்ரொப்போலர் வச்சதுல 83. சாரி கைஸ், அது வந்து எனக்கு ரீகனெக்ட் ஆயிடுச்சு. அதான். கத்தாதையா, காது வலிக்குது. சரி, ஓகே கத்துறாங்க. பாத்தீங்களா வரும்போது காசுலாம் போச்சு. லோட் பண்ணிட்டு காசும் போச்சா? எப்படி போயிடுச்சு? நான் தான் வெளியே போயிட்டேன். ரீகனெக்ட் ஆயிடுச்சு. காசுலாம் போச்சு. காசுனா புரியல. ஓட்டுன காசு போயிடுச்சு. இது வேற. அப்ப இது வரைக்கும் நீ அப்டேட் பண்ணல. போச்சு கைஸ். விங்ஸ் கீழே வந்துச்சு. ரொம்ப தொலை பண்ணுகிறாங்க. ஆடவே தெரியல உனக்கு. நான் சைட்ல திரும்ப பார்த்தா சைட்ல திரும்ப அந்த இதுல போய் முட்டின்னு விளாட தெரியல. வெள்ளா தெரியல. ஐயோ நான் குஸ்டேன் நானு. நீ விளாட்ன காசு சேர்த்து வச்சது கட்டினது எல்லாமே போயிடுச்சு. சின்னது வெளில போன கட்டினது எல்லாமே போயிடுதா? ஆமா. விங்ஸ் திரும்ப வந்துச்சு. சூப்பரா. 6000 போயிட்டு 6000 போட உட்காண்றேன் 6000 போகிறேன் கைஸ். டே 6000 கேஸ் ஆயிரம் ப்ளீஸ்லாம். எஸ் 6000 போயிட்டேன். பொறுமையா போட. நீ போட. பேக்ல இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஓகே, சொருகிச்சு. பேக் கிட்டத்தட்ட 300 ரூபாய் கிடைச்சிருக்குது. பேக் இங்கயா? என்னது பெட்டர் ஃபியூல் வாங்கி போட முடியும். பேக் நான் வாங்கினதுலாம் எங்கடா போச்சு? வாங்கினதுலாம் போயிடுச்சு. அதான் கேட்குறேன் நான். சேவ் சார் ப்ரொப்போலர் 2 வாங்கிக்கிறேன். நான் ப்ரொப்போலர் வாங்கினேன்டா. எங்க போச்சுன்னு தெரியல. அது அப்படிதான் சேவுக்கு காசு கேக்குது. அதான் சில பிரச்சனை. அப்புறம் வாங்கின ப்ரொப்போலர்னா சங்குதம். வேற வழி இல்லை. காசு இருங்க ப்ரோ. நீங்க எங்க இருக்கீங்க? நான் எங்கேயாவது இருக்கேன். இல்ல, இங்க ஒரு படிக்கட் மாதிரி இது. அது வழியா நான் வந்துடுவேன். படிக்கட்டா? ஆமாம் ப்ரோ. நான் இருக்கிறதுல கடைசிக்கு வாங்க ப்ரோ. ஓகே. ப்ராப்பராக கட்சிச்சு. நான் தெரியும் வேற இதில் இருந்த போல. ஃபியூல் கேன கட்சிச்சு. சூப்பரே. பட்டர் ஃபியூல் 2 வச்சுருங்க நம்ம. பாருங்க அப்படியே ஃபியூல் அடிக்கணும் போகிறோம். சாரி. இது ப்ரொப்போலர் எடுத்து மேலே எதுவும் இறங்கி லான்ச் பண்ணுவோம் நம்ம வண்டியை. வண்டி தரமாக சாமியா இருக்கு நம்ம வண்டி தரம். பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் தான் நம்ம பக்கத்தில் யாருக்கா பார்த்தீங்கன்னா. நீங்கள் லான்ச் பண்ண தலைவர். ஏன் நான் லான்ச் பண்ணேன்?
நான் லான்ச் பண்ணு பாட்டுன்னு எடுத்துகிட்டு போயினுங்கிற பார்த்தீங்கன்னா இடத்துக்கு தானே வர சொன்னேன். நீ இடத்துக்கு வர சொன்னியா என்ன? சரி வர இரு, நான் கொஞ்சம் அப்கிரேட் பண்ண வேண்டியது இருக்கு. இடத்துக்கு வர சொன்னா எங்கேயே சுற்றி நீ எங்கே இருக்குன்னு தெரியலையே. அதுக்கப்புறம் வீடியோ பார்க்குற மாதிரி இருக்காமா. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே தான் கேஸ் நம்மளுக்கா வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாருங்க 106 ஸ்பீடு. 106 எப்பாடி தலைவனுக்கு எவ்வளோ ஸ்பீடு போகுது? 84 தான் போகுது. 3 ப்ரொப்பலர் 85 போகுது. 3 ப்ரொப்பலர், முன்னாடி 1 பின்னாடி 2. எனக்கு வந்து முன்னாடி ஒன்று முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று. ஃபியூவல் எத்தனை ஃபியூவல் பாருங்க வேறு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி மாட்டி போடுறோம். பரவாயில்லவன் 2 பெட்டர் ஃபியூவல். நீ பெட்டர் ஃபியூவல்லாம் வாங்க மாட்டியா ப்ரோ? நான் பாரு பெட்டர் ஃபியூவல் வாங்கி சைடில் போட்டுச்சிக்கிறேன் ப்ரோ. இப்போ நார்மல் அது ஸ்டாக்கே இருக்க மாட்டேங்குது. பாருங்க எத்தனை ஃபியூல் பாருங்க. 1 2 3 4 5 6 7 6 ப்ரோ. 8 வச்சுக்கிறேன். 8 ஃபியூல் கேன் வச்சுக்கிறேன். ஃபியூல் 70 நிறைய இருக்குது. ஓகே ப்ரோ. குண்டு குண்டா பெட்டர் விங் வச்சுக்கோங்க. பெட்டர் ஃபியூல் வாங்கி போங்கதான். 500 ரூபா இருக்கா? அதெல்லாம் ஸ்டாக் இருக்குதா? பெட்டர் ப்ளோபர் எல்லாமே இருக்குடா. ஏய் சிக் ஸ்டாக் இருக்கான்னு பாருடா. சாரி சரியான பாட்டாக்குறாங்க. ஸ்டாக்கே பார்க்காம இருக்குதுடான்றா. போய் பார்த்தா ஸ்டாக் 0. ஏதோ காட்டுது. என்ன காட்டுது? ப்ளோபர் வாங்கியிருக்கோம். ஃபாஸ்ட் ஃபியூச்சர் டிஸ்டன்ஸா? அதெல்லாம் இல்லை. நியூ ரெக்கார்டு. ஓகே ரெக்கார்டு. ஐயோ விங்க போச்சு. இல்லை போடா. ஒரு விங்க தான் சைடில் அப்படின்னு சொல்லி வாய மூடத்துக்குள்ள இன்னொரு விங்க சங்கு விட்டாங்க. ப்ரொப்பலர் வேணும் கைஸ். நீ வரியா வர மாட்டியா? சூப்பர். இன்னொரு ப்ரொப்பலர். நான் ப்ரொப்பலர் வாங்கி போட்டுனுக்குறேன். இன்னொரு ப்ரொப்பலர் வாங்க. எதுவுமே இல்லை. எங்கள் வீட்டில் இருந்து கத்துறாங்க. அதேதான் ஃபியூவல் கேன் வாங்கிப்போம். காசு எதுக்கு இருக்கு? ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ரொப்பலர் சைடில் வர மாட்டேங்குது. சீட்டா அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்மக்கிட்ட வந்து காசு எவ்வளோ ப்ரோ இருக்கு? ப்ரோ என்கிட்ட வந்து 104 இருக்கு. நான் மொத்தமாக செலவு பண்ணிட்டேன் ப்ரோ. சூப்பர். ஓகே பார்த்தீங்கன்னா கடைசி பிளாக் எடுத்து நம்ம இந்த சைடில் போடலாம். ஃபியூவல் அவ்வளோதான் கைஸ். இதுதான் நம்மளோட புது லைன். ப்ரோ நீ எங்கே ப்ரோ இருக்க? எங்கே இருக்கேன்? பார்த்துட்டேன். அங்கேயே இருக்காங்க. நீ உட்காரத்துக்கு சீட்லாம் போட்டு வந்து உட்காந்துக்கோ. எனக்கும் நான் சீட்டு போடலான்னு இருக்கேன். வரேன் இது ப்ரோ. இங்கே பாரு ப்ரோ, ஒருத்தர் ஃப்ளைட்டு கட்ட சொன்னால் பேசஞ்சர் மாதிரி ஏதோ ஷிப்பு மாதிரி கட்டுனுங்கிறான். வந்து உட்காருவா ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. ஒரு சீட்டில் வந்து உட்காந்துக்கு ப்ரோ. ஓகே ப்ரோ. அவ்வளோதான் சொல்லுவாங்க. என்ன இவ்வளோ கேன் போட்டு வச்சுக்கிற? என் மண்டைக்கு மறைகளுக்கு கேன் போட்டு வச்சுக்கிறேன். பின்னாடி தான் இருக்கிறாரு ப்ரோ. ஸ்பீடு பற்றியா எவ்வளோ போகுது காட்டு உனக்கு? ப்ரோ பிச்சின்னு போகுது ப்ரோ. என்ன ப்ரோ 126 போகுது. ப்ரோ உன்ன மாதிரி தான் எனக்கும் பின்னாடி 3 ப்ரொப்பலர் வச்சிருக்கேன். ஃப்ரண்ட்ல பாத்தியா ப்ரோ? ஒன்று தான் இருக்குது. எனக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு. 2000 வந்துட்டோம் ப்ரோ. 2000 வந்துட்டியா? ஃபியூல் இன்னும் சரி ப்ரோ. இப்போ நான் லான்ச் பண்ண போறேன். நான் குச்சிட்டா? குச்சிரு அப்படியே லான்ச் பாருங்க ஸ்ட்ரைட். இவரு கூட பேசி நான் போய் சொல்லிக்கிறோம் போல. பாருங்க பச்சின்னு போலாம். ப்ரோ மாதிரி போயினுங்கிறேன். பார்த்தீங்கன்னா டேர்ன் ஓடா ஓடிச்சிருப்போம். அதான் இப்போ நம்ம சீக்கிரமா வந்தாச்சு. ட்ரை பண்ணுங்க ரோப்ளக்ஸ் இருந்தா. அப்புறம் என் கூட அண்ணனா ஐடி டிஜி தமிழ் கேமரு. எனக்கு கேபிட்டல் தான். எனக்கு கிறிஷ் 876. அவர் ஐடியா அவருக்கு தெரியல. ஐயோ போச்சு, மறந்துட்டேன். 2 விங்க போயிடுச்சு ப்ரோ. அஞ்சு பாருங்க 2 விங்க போயிடுச்சு. ஆனாலும் எனக்கு போயிருக்கு. போச்சு. நான் ஃபியூல் கேன் நிறைய வாங்க போறேன். 50 ரூபா போயிட்டோம் ப்ரோ. இங்க ஸ்டாக்கே இருக்க மாட்டேங்குது எனக்கு. ஸ்டாக்கில் 4 கேன் வாங்கிச்சு. ஸ்டாக் இருக்குதா? எனக்கு எல்லாம் இது ப்ரோ. ஸ்டாக்கே இல்லை ப்ரோ. எனக்கு ஒன்று கூட ஸ்டாக் இல்லை. ஓகே இது பக்கம் இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த சைடு இதில் போய் இருக்கு. ஸ்டாக் இருக்குன்னு பார்க்கலாம். என்ன சொல்கிறேன்? மற்றவங்க இதெல்லாம் போக முடியுமா? இல்லை போய் பார்க்க முடியலையா? பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ கேன் வாங்கிட்டோம். எதுக்கு ஈஸியா? இந்த பிளட் மூனஸ் ஆக்டிவேட்டடா? பிளட் மூனா பிளாக் ஸ்டாக்கா? ஸ்ரீ இல்லை நான் ஸ்ட்ரீட் வாங்கி சூப்பர் இதே இருக்கு. விங்கு போடு. பிளாக்லாம் வேணாம். ஃபியூல் கேன் வாங்க. சீட்டு 2 வாங்கி போல 2 வேற சீட் வாங்கிட்டோம். பட்டர் ஃபியூல் வாங்கிப்போம். போடு சீட்டை இன்சைட் போட்டு. ப்ரோ உனக்காக பெருசாக ஒரு ரிவ்யூ கட்டி வச்சிருக்கேன் பாரு. மேலே உனக்கு ஒரு மேலே ஃப்ளோரில் கட்டி வச்சிருக்க சீட்டை பாரு. நீ வந்து பாரு ப்ரோ. நீ நான் நிறைய வேலை இருக்குது எக்கச்சக்கமா. யாருக்கு இரு நான் பிளாக்ல வாங்கி நான் நிறைய பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா நீங்களும் நல்லா ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த கேம் ஆடுங்க. நல்லா தான் இருக்கும். தப்பு பண்ணிட்டேன். இருங்க நம்மளுக்கு இடம் கட்டத்துக்கு நல்லா இது வேறு. இதுக்கு மேலே இந்த சைடில் தப்பு பண்ணிட்டேன். நம்மளுக்கு இந்த இடத்துல நிறைய இடம் வேணும் போல. வரங்க இது பிளேன் மாதிரியே இல்லை. எனக்கு இது ஏதோ கன்றாவே இருக்குது. அப்புறம் இந்த பிளேனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற கமெண்ட்டில் போட்டு. இப்போ நம்மக்கிட்ட இருந்து 52 ரூபாய் இருக்குது. அந்த 50 ரூபாய் வச்சு நம்ம ப்ரொப்பலர் வாங்கிட்டோம். மிச்சம் நம்மக்கிட்ட 2 ரூபாய் தான் இருக்கும். ஃபுல்லாக கேஸ் கேனாக போட்டுனுக்கிறேன் கைஸ். அவர் வந்தாருன்னா ஃபுல்லாக சிவப்பாக இருக்கும். உங்களுக்காக நான் மேலே சீட்டில் லான்ச் பண்ணுறோம். அவ்வளோதான் பிச்சின்னு பறக்க போகுது. இப்போ
ஏன்னா இப்போ என்கிட்ட 4 ப்ரொப்போர் இருக்குச்சு. ப்ரொப்போர் ஏதோ ஒன்று வரைய நுழைய மாட்டேங்குது ப்ரோ. என் ஃப்ளைட்டில் பார்த்து நீ என்ன சொல்கிறேன்னு தெரியாது. ஏன்னா சைடில் ஒரு இதில் கட்டி வச்சுக்கிறேன். ஏன்னா இப்போ தெரியும் எங்ககிட்ட காசு இல்லை. டெத் ரயில்ஸில் வர மாதிரி ரெட் மூணு. பார்த்தேன். ஓகே. அதுக்கப்புறம் டெத் ரயில்ஸ் வரனால கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். போடுறோம். லான்ச் பண்ண துளையா ஒழுக்குச்சு இது. எப்பா கைஸ் 163 போகுது. 163. எனக்கு 150 தான்டா போகுது. அவ்வளோ போதா? எத்தனை ப்ரொப்பல்லர் வச்சிருக்கீங்க? நாலா. நான் பின்னாடியே 5 வச்சுக்கிறேன். அந்த போர்ட்டலுக்குள்ள போறதுக்கு இப்போ நம்ம நல்லா அப்டேட் பண்ணலாம். போகுது ப்ரோ, வேஸ்ட் ப்ரோ. நான் போல அது நல்லா அப்டேட் பண்ணிட்டேன். ஃபியூல் கழிச்சு ஐயோ செம சிரிப்பு. சொத்த ஓட்டு தெரியாம போய் எங்கேயோ போய் சொருகிட்டான். யாருன்னே தெரியல. செம்ம ஸ்பீடா வந்தான். எத்தனை போய் எங்கேயோ சொருகிட்டான். சரி ப்ரோ, நிறைய காசு இருக்கு. யாரும் ரெக்கார்ட்ல இருக்கான்னு தெரியலையே. அது கேன் வாங்கிட்டு ரெக்கார்ட்ல எல்லாமே பேசியிருந்தா அசிங்கமாயிரும். எனக்கு ரெக்கார்ட்ல தான் இருக்கு. ஸோ எனக்கு அசிங்கமாவிட ஈவெண்ட் ஆக்டிவேட் லெஃப்டா பத்தி நம்ம 2 இது வாங்கிப்போம். இந்த பிளாக்கை போட்டு இருக்கா. பெட்டர் ஃபியூல் 2 இருக்கு. இந்த பெட்டர் விங்கி இதெல்லாம் வந்து ஸ்டாக் வருது ரொம்ப ரேர். இப்படி போட்டுருவோம். ஏன்னா இது சேம் அந்த இதுதான் க்ரோ கார்டன். நீங்க யாராவது ஆடுவீங்களா சொல்லுங்க. நானும் ஆடுவேன். கணக்குல காசு இருக்குது பாத்தீங்கன்னா. அதுக்கப்புறம் அந்த அது பேர் என்ன ஸ்டீல பிரெயின் ப்ரோ. இந்த பாரு ப்ரோ, கமெண்ட்ஸ் சொல்லுங்க ப்ரோ. இந்த பாரு ப்ரோ, நோ ஸ்டாக்கா ப்ரோ? நோ ஸ்டாக் இல்லையா ப்ரோ? பாரு ப்ரோ, ஃபுல்லா ஃபியூல் கேனா போட்டு வச்சிருக்கேன். நீ மேல பாத்தீங்கன்னா இடத்த காட்டுறேன் நான். பாருங்க ஃபியூலே காலி ஆகுது. இருங்க காட்டுறேன். ஸ்டாக் இருக்கா ப்ரொப்பல்லர்லாம்? ப்ரொப்பல்லர்லாம் ஸ்டாக் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்குது. ஸ்டாக்கே இல்லை. நீ அவ்வளோ வாங்கி ப்ரோ. நான் ஈவெண்ட் போயிடும் ப்ரோ. நீ வரியா ஈவெண்ட்டு? ஈவெண்ட் போலாம் வா. இது ஃபியூல் கேன் நான் அரேஞ்ச் பண்ணுவோம் போறேன். அதெல்லாம் அப்புறம் எந்த பாரு நான் அரேஞ்ச் எல்லாம் பண்ணல. அப்படியே கோக்குமாக்கா கரைக்கிற இடத்துல போட்டேன். நான் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுங்கிறேன் எல்லாத்தையும். ப்ரோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணது ப்ரோ வேஸ்ட் ப்ரோ. இந்த பாரு ப்ரோ, கண்ணாமன்னு போட்டு விடு ப்ரோ. நம்ம இஷ்டம் தான். நம்ம இஷ்டம். ஏன் நம்ம பிளேன் நல்லா அரேஞ்ச் பண்ணுவியா? பாருங்க டீசென்ட் ஃபெல்லோ வரும். டீசென்ட் ஃபெல்லோ என் இடத்த பார்த்தியா வர நீ? நான் சைடில் பிளாக்கே போல. நான் இன்னும் நம்ம லான்ச் பண்ணுவோம் ப்ரோ. நான் எத்தனை வச்சிருக்கேன் தெரியுமா? மேலே இப்போ நீ அந்த போர்ட்டலுக்குள்ளே இருக்க? இல்லை போர்ட்டலுக்குள்ள போகிறேன். நான் போயிட்டேன். போர்ட்டலுக்குள்ள போயிட்டியா? நானும் போர்ட்டலுக்குள்ளே வரேன். இது ஐயோ விங்கு போயிடுச்சா? விங்கு போயிடுச்சு. ஆமா விங்கு போயிடுச்சு. உள்ள வந்து 3 கலெக்ட் பண்ண. அந்த 3 வச்சு ஸ்பின் பண்ண முடியல. 3 வச்சு ஸ்பின் பண்ண போறியா? ரெட் 3 கலெக்ட் பண்ணு. ஓ ரெட் 3 எப்படியா 3 கலெக்ட் பண்ணுவ? இங்க தான் இருக்குது. 3 கலெக்ட் பண்ணியா? கலெக்ட் பண்ண முடியலடா. கலெக்ட் பண்ண முடியல. அப்புறம் ஏன் வச்சிருக்கானுங்க? முடியல. ரொம்ப கஷ்டம். ஏர் பண்ணல இல்ல வேற எது கல்லாடாது? கலெக்ட் பண்ண முடியல ப்ரோ. நான் பூந்து பண்ணிக்கிறேன். என்ன பிளாக் ஸ்டாக் இருக்குன்னு செக் பண்ணிட்டு கலெக்ட் ஆக மாட்டேங்குது. நோ ஸ்டாக். இது பிளாக் நோ ஸ்டாக்ல இருக்கு. ரொம்ப கிட்ட போய் பண்ணும் ப்ரோ. இதனால ரொம்ப ஏத்துறானுங்கடா. நான் கண்டிப்பா நல்லா தேவைப்படும் ப்ரோ. இது நம்மளுக்கு எது 3 தான். பெஸ்ட் ஃபியூல் 500 ரூபீஸ். எங்க சொல்ல போகுது அதே நம்ம என்னடா ஒரு 3 எடுக்க முடியல ப்ரோ. எல்லாம் போய் கரெக்டா தொட்டாதான் எடுக்கணும். சரி ஓகே. பக்கத்துல நம்ம பாம் பாக்ஸ் சவுண்டுன்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு 2 தான். சரி ஓகே. லான்ச் கொடுத்த லான்ச். ஓகே. அவர் இந்த லான்ச் பண்ணுவாங்க. சூப்பர். ப்ளீஸ் டர்ன் பண்றேன். டர்ன் பண்ண மாட்டேங்குது. ஐயோமா பையனா ஜாலியா வந்து பையனா ரிட்டர்ன் 8-3 எத்தனை ப்ரோ? நானு 8-3 அந்த போர்ட்டலுக்குள்ளே நான் வர முடியலையா? 8-3 ஈவன் இதுல தான் ஸ்பின் பண்ண முடியும் போல. இப்போ எனக்கு 10 வேணும் ப்ரோ. என் ஃப்ளைட் வந்து பாரு ப்ரோ. எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கு. எப்படி தெரியுமா? அசிங்கமாயிடுச்சு. எப்படி தெரியுமா? ஒரு தாடி எடுத்துட்டு சைடில் எப்படி எத்தனை இருக்கும்போது பாதி போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? ட்ரிம்மர் ஆஃப் ஆயிடுமே. அந்த மாதிரி தான் இருக்கு. இந்த பிளாக் இஸ் நோ ஸ்டாக் ஆயிடுச்சு. பாரு ப்ரோ இருக்கு. எனக்கே ஸ்டாக் இல்ல ப்ரோ. இங்க பாரு. இங்க பாரு பாதியில நின்றுச்சு. எப்போ ஸ்டாக் வரும் தெரியல. இங்க பாரு பாதியில நின்றுச்சு. எனக்கு பாரு. எனக்கு உன்னோட மோசமா இருக்குது. இறக்கடா. டேட்ல முட்டி செத்துறியா? இறக்க மாட்டேங்கிறான் ப்ரோ என் வண்டியை. இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து இதுதான் வாங்க போறோம். அதாவது இது ஃபுல் ஸ்பீட்ல போய் போட்டல. ப்ரொப்பல்லர் ஒரே ஸ்டாக் இருக்கு. அந்த ப்ரொப்பல்லர் வாங்கிட்டு ஸ்டாக் இருக்குதா? ஐயோ நான் இல்லையே. நம்ம இங்கே வாங்க மாட்டி விட்ருவோம். அதுதான் இந்த கேஸ் கணத்து ஃபியூலே கையில் ஏற போல. ஈவெண்ட் போகிறதுக்கு வெறுப்படிக்குது. லான்ச் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா நம்ம லான்ச் பண்ணி பீச்சிக்கில் பண்ணுறோம். ஏன்னா நம்மகிட்ட நிறைய ப்ரொப்பல்லர் இருக்குது. எத்தனை ப்ரொப்பல்லர்? அதெல்லாம் எண்ணவே முடியாது. பின்னாடியே 5 வச்சுக்கிறேன். நீ? நான் பின்னாடி 6 கிட்ட வச்சிருப்பேன் ப்ரோ. காணும் ப்ரோ. அதை நான் வெடிச்சிட்டேன் ப்ரோ. நானும் போட்டலே என்ன சொல்கிறேன்? 1 2 3 4 5 6 கரெக்டாக 6. அதுக்கப்புறம் 7 நான் ரொம்ப நேரமா தேடி போட்டலே காணும். நான் இப்போ போர்ட்டலுக்குள்ளே தான் போகிறேன். இப்போ என்னோட விடாமுயற்சியால் நான் இப்போ போகிறேன். ஜாய் நான் போர்ட்டலுக்குள்ளே இன்னைக்கு போயே தீருவேன்.
ஏன்னா ரொம்ப கடுப்பா இருக்கு. ஏன்னா அவர் போயிட்டாருல, நம்ம போய் தான். நான் எங்கடா போனேன்? நீ 3 கனெக்ட் பண்றேன்னியா? அப்போ போனேன். அப்போ போனேன், இப்போ நான் போனேன். போக மாட்டேங்கிறான் இவன். எனக்கு ஃபியூல் காலி ஆயிடுமோன்னு பயமா இருக்கு அதுக்குள்ள போறதுக்குள்ள. போக மாட்டேங்கிறான் கைஸ். எதா வண்டி அவன் இப்பதான் போகுது. ஓகே, ஸ்பீடா போ. எஸ் போர்ட்டல் தாண்டிட்டேன்டா. அலையிற போர்ட்டல் தாண்டிட்டேன். நானும் தான் நான் உன போர்ட்டல் தாண்டிடுறேன். இந்த போர் இந்த ஃப்ளீட் எப்படி இருக்குது பாரு. வெச்சிட்டியா ரெக்கார்டா? புது ரெக்கார்டு பண்ணிட்டேன். ஃபியூல காணும். ஐயோ இப்போ பிளாக் வந்தா செம்மையா இருக்கும். இவன் ஏன் ஸ்பீடா போக மாட்டேங்கிறானே? அதான் பிளாக் வந்துச்சுடா. ஸ்டாக் போடுறா மொத்த ஏலி வாங்கி. ப்ரொப்பலரை காணும். என் பின்னாடி இந்த ப்ரொப்பலர் எதையுமே காணும். வந்துச்சா? யார் வாட்ஸா ரிட்டர்னு? என் பின்னாடி இந்த பாதி தான் காணும். இப்பதான் ரீச் ஆகும். என்னதுடா இது? ஓகே இப்போ ஜோக் காட்டுறேன். ஓகே இப்போதான் நம்ம இடமே பார்க்க கொஞ்சம் அழகா இருக்கு. எல்லாத்தையும் வாங்க. பார்த்தீங்கன்னா அழகா இருக்கு. ஸ்டாக் இருக்க வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்கிற காசு வச்சு ப்ரொப்பலராக வாங்க போகிறோம். ப்ரொப்பலர் ஒன்னே ஒன்று தான் இருக்குது. பெட்டர் ஃபியூல் ஒன்னே ஒன்று. ப்ரொப்பலர் 2 வாங்கி நோ ஸ்டாக்கா? ஐயோ நான் இருந்த வரைக்கும் எல்லாத்தையும் வாங்கிட்டேன். பெட்டர் ஃபியூல் எவ்வளோ? 1 பெட்டர் ஃபியூல் 1 வாங்கிட்டேன். ஒன்னே அந்த ஸ்டாக் இருக்கான். நான் வாங்கவே இல்லை. எப்படி ஸ்டாக் இருக்கும்? போட்டாச்சு. என்ன பண்ணுவோம்? வேறு ஏதாவது பெட்டர் விங்கு வேணும். பெஸ்ட்டு ஃபியூவலு 0 ஸ்டாக்கா? நான் எங்கடா வாங்கினேன் 0 ஸ்டாக்குக்கு? இங்கே ப்ரொப்போலர் இல்லை. இங்கே கேஸ் கேன் அந்த 7 ஸ்டாக்கையும் வாங்கிடுவோம். கேஸ் கேன் நம்மக்கிட்ட 6 இருக்குது. மொத்தத்தையும் போடுவோம். அதுக்கு தான் நம்ம பிளாக்காக போட்டு வச்சுருக்கோம். பக்கத்தில் போட்டு தள்ளுவோம். அவர் எப்படி பண்ணாரோ. ஆனால் நம்ம கொஞ்சம் அவர் பண்ணதோ டீசெண்டாக பண்ணுறோம். வந்து என் ஃப்ளைட்டை பாரு யார்? நான் வந்துமா? நான் உங்கள் ஃப்ளைட்டை பார்த்துட்டேன். நீ தான் என் ஃப்ளைட்டை பார்க்கல. டைம் இல்லை. யார்? என்னால் உள்ளே போக முடியல. நீ வேறு ஏன் இப்படி பண்ணுற? ஐயோ அந்த ஷிப்பு வச்சிருந்தால பக்கத்து வீட்டில். அவனுக்கு பதிலாக இப்போ ஒரு சீட்டுக்காரன் வந்துட்டான்டா. சீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறான் ஃபுல்லாக. பாரு இந்த பாரு ஃபுல்லாக கேஸ் கேன் பீஸ்ட் ஆகுது. நம்மளாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா? இந்த ஃபர்ஸ்ட் பாரு கொஞ்சம். அது அவனே தான் எங்கே வந்துட்டேன். அவன் அந்த ஷிப்பு கடைக்காரன் வராது. என்ன வாயா வந்து நான் ரைடு கூட்டின்னு போகிறேன். ரைடு கூட்டு போய் அதுக்குள்ள லான்ச்சே பண்ணிட்டேன். விடு. சரி ஓகே, நான் போயிட்டு எப்போ வெடிறோன்னா அப்போ கூப்பிட்டு போ. அதுக்கப்புறம் நானும் உன்னை கூப்பிட்டு போகிறேன். இந்த போர்ட்டல் உள்ள எப்படி போனேன்னு தெரில. என்னாலும் போக முடியல. கீழே இருக்கு. என்னால் போக முடியல. மேலே வர மாட்டேங்குது. கீழே ஒரு வாட்டி என்னன்னா மேலே போக மாட்டேங்குது. ஒரு வாட்டி என்னன்னா கீழே போக மாட்டேங்குது. ரொம்ப வெறியாடுது அந்த பிளைனு. இன்னும் 2 எடுத்து நான் அதை ஸ்பின் ஒன்று பண்ணி விட்டுறலான்னு பார்க்குறேன். பிளட் மூணு முடிஞ்சிடும் டக்குன்ட்டு. இது எஸ் மேலே போய் தொலை. ஃபியூல் கலி வச்சுன்னு கீழே 100ல போதுரா. இது ஃபியூல் எனக்கு மீடியம் தான் வந்துருக்கு. எப்படி சரிக்கே நான் நியூ ரெக்கார்டு பார்க்குறேன். நியூ டிஸ்டன்ஸ் ரெக்கார்டு. ஓகே டிஸ்டன்ஸ் எங்கே இருக்கு? ஜம்புட மேலே ஏற்ற மாட்டானா இவன்? அட பையில லஞ்சிட்டு. ஐயோ திரும்பியுமா லஞ்ச் பண்ணிட்டேன். சரி ஓகே இரு வெடிக்கிறேன். நானும் வச்சுட்டு எப்படி போகிறேன்? ஏன்னா ரைடு கூட்டு போறேன்னு சொல்கிறேன். இரு வரேன். உள்ள போயிட்டேன். வாட் யூ மீன்? ஸ்டார்ட் பண்ணிட்டேன். யோ யானி சரி இரு. ஏன்னா பக்காவாக இருக்கு. நான் ஒரு ப்ரொப்பலர் எப்படி தான் போகிறது? சரி ஒரு ப்ரொப்பலர் மட்டும் நான் வாங்கிட்டு வரேன். இந்த இடத்துல எப்படி போகிறது? எப்படியாவது போ. யோ நோ ஸ்டாக்குன்ற என்னங்கண்ணா இவனுங்க. சுபா இப்போ நான் என்ன பண்ணுறது? பெஸ்ட்டு ஃபியூலு நோ ஸ்டாக்கு. ஐயோ எதுவுமே நோ ஸ்டாக்ல இல்லையாடா? சரி 2 பிளட் மூணு எடுத்து நான் வந்துடுவேன்டா. ஸ்பின் பண்ணுறேன்டா. சரி விங்கு ஒன்று வாங்கிப்போம். ஸ்பின்னே காணும் எனக்கு. இங்கே நம்ம விங் எடுத்து எங்கே போடுறதுன்னு ஸ்பின்னை காணுன்றேன். இதுக்கு மேலே போட்டுருவோம். ரொம்ப நேரமாக ஓட்டினுக்கிறேன். அந்த இதுவே காணும். நான் டாப் ஃப்ளோரில் போய் ஓட்ட போகிறேன். ஐயோ சூப்பர் எப்படி வந்தேன்னு தெரியல. ஐயோ எப்படியோ பண்ண நீ. பக்கத்துல ஒரு ஃப்ளைட் வந்து அந்த பாதி ஹிச்சு விட்டுருச்சுடா. கரும்புச்சு மேல போடாடி மறந்ததை ரொம்ப எரித்துறானுங்க. எங்க பாதி ஃபுல்லா இருக்குடா. இருப்புறோம் நான் உனக்கு கலெக்ட் பண்ணிட்டேன். பண்ணு ஐயோ மறையா போச்சு. அதுக்கப்புறம் வீடு போயிட மாதிரி லெக்சர். அதுக்கப்புறம் ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு 90 சப்ஸ்கிரைப் வந்துச்சு. ரொம்ப நன்றி. எனக்கு 7 ஒரு சப்ஸ்கிரைப் அதிகமாக இருக்கு. யார் தான் தெரியல. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தேங்க்யூ. உள்ள போற எஸ் போயிட்டேன். கைஸ் இதான் கைஸ் அந்த நரக பூமி. ஆமாம் இதான் நரக பூமி. ஒரு 3 கனெக்ட் பண்ணிட்டேன். நான் 11 கலெக்ட் பண்ணிட்டேன். ஒரு இல்லையா வண்டி ஃபியூல் கரெக்டாக உள்ள போகிறான். ட்ரெயின் பண்றேன். எப்போ ஃபியூல் எனக்கு காலியாகுமோ அப்பதான் பார்த்து கரெக்டா உள்ள போவேன். கலெக்ட் பண்ணிருப்பேன்டா. ஜம்ப் பண்ண கீழ ஊந்துறான்டா. ரைட் ஜம்ப் பண்ண கீழ தான் விழுவான். டேய் ஹைட்டா போக மாட்டான்டா இவன். ஃளைட் விட்டு ஜம்ப் பண்ண எங்கடா விழுவான்? சரி ஓகே விடு. ஹைட்டா போணும். ஐயோ இஞ்சி வெடிச்சிட்டேன். கைஸ் நம்ம எப்படியும்
எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. 2 மூணு கலெக்ட் பண்ணிட்டா எனக்கு அது வரைக்கும் சந்தோஷம். டே பர்ச்சேஸ் பார்ட்ஸ் ஓகேடா. என்ன வச்சிருக்க என்ன வச்சிருக்க? பிளாக் வச்சிருக்கியா? சூப்பர் சூப்பர் சூப்பர். மொத்தத்தையும் வாங்கு. ஸ்டாக்கே இருக்கக்கூடாது. வண்டிக்கிற போது கலெக்ட் ஃபியூல் வாங்கு. ப்ரொப்போலர் 2 வாங்கியிருக்கேன், அதையும் போடு. ஏஸ் நம்ம எல்லாம் போட்டு வாங்க போகிறோம். பார்த்தீங்கன்னா முடியல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பணக்காரன் எவ்வளோ வேணா வாங்கலாம். சொல்ல போகிறோம். அப்பா சூப்பர். ஒன்று கலெக்ட் காசு தான் வாங்கிடலாம், பட் நம்ம ஸ்டாக் இல்லை. பாருங்க பெரிய பணக்கார மாதிரி பேசுகிறேன். ஆமாம், நம்ம ஃபியூலுக்கு மேலே ஃபியூலை போட்டுக்கிறோம். எப்படி ஸ்பின் பண்ணுறது? என்னென்னலாம் இருக்கும் எல்லாத்தையும் வாங்கிடுங்க. காசு எப்படி ஸ்பின் பண்ணுறது? சூப்பராக அதுவே தெரியாதா? ஏய் சொல்லு யார். நான் 2 ஸ்பின் ஆப்ஷன் இருக்கு. பாரு இது என்னதுடா இது ஸ்பின் இல்லாமல் 2 ஸ்பின் வந்துச்சு. எனக்கு ஒரு நல்லதா இந்த கட்ச செம்மையாக இருக்கும். அப்படியா? காசுலாம் எனக்கு வேணாம். அந்த ட்ரை ஏதோ ஒரு ரெட் கலராக இருக்குதுன்னா அது எனக்கு வேணும். ரெட் கலர் இருக்கு. பிளட் மூன் விங் எனக்கு அதான் வேணும். அதான் வேணுமா? என்னது இது? என்ன கச்சது? எனக்கு என்ன கட்சி சத்தியமாக எனக்கு புரியல. என்ன கச்சது இப்போ? என்ன கச்சது? நம்ம எப்படியோ போட்டுனுக்குறோம். ஓகே இது பக்கம் இருக்கு. அப்படி தான் நினைக்கிறேன். ஸ்பின் இருக்கா? எங்கே இருக்கு? எங்கே ஸ்பின் இருக்கு? ஷாப்பில் போய் ஸ்பின் இருக்கா? எங்கேயா ஸ்பின் பண்ணுறேனே? சார் எங்கே ஸ்பின் பண்ணுறேனே தெரியல. எங்கேயா ஸ்பின் பண்ணுற? ஓ ஸ்பின் அங்கே இருக்கா? சாரி. இப்படி ஒரு அறிவாளி பருப்பு கூட ஆடினுங்கிறாங்க. ஐயோ பை 1 13 வேணுமா ஒரு ஸ்பின்னுக்கு? ப்ரொப்போல 2 குதிரை என்கிட்ட. பார்த்தீங்கன்னா நமக்கு 13 வேணுமா? பருப்பு பின்னாடி ஃபுல்லாக ப்ரொப்போலர் தான் இருக்குது. ஓ எனக்கும் எவ்வளோ ப்ரொப்போலர் இருக்கு பின்னாடி? நான் ஒன்று. எனக்கு எவ்வளோ ஸ்பீட் போகுது முதல்ல சொல்லு. எவ்வளோ ஸ்பீட் போகுது? எனக்கு ஸ்பீடா? ஆமாம். இப்போ லான்ச் ஃபுல் ஸ்பீடு பார்த்தோன்னா 206 போகுது. எனக்கு 210 போகிறேன். எப்படி? நான் எவ்வளோ ப்ரொப்போலர் வாங்கி வச்சுக்கிறேன். என் ப்ரொப்போலர் ஸ்டாக் இல்லைன்னு கட்டிச்சு. எனக்கு ஸ்டாக்கி எப்போலாம் ஸ்டாக் இருக்கோ ஃபுல்லாக வாங்கிடுவேன். எனக்கு மறுபடியும் நான் பிளட் மூன்குள்ளே போகிறேன். பிளட் மூன்குள்ளே போடா. எஸ் நான் போயிட்டேன். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் மறுபடியும் மேலே இருக்கடாது. கண்டிப்பாக போயிடலாம். போயிட்டேன்டா. சூப்பராக போயிட்டேன். எங்கடா போகிறதுக்கு இருக்கீங்க? ஒரு 3 கலெக்ட் பண்ண முடியலடா. எல்லாமே மேலே இருக்கிறாயோ. என் பாட்டு அண்டர் கிரவுண்டில் போயினுங்கிறான்டா இவன். ஃபியூவல் கிடைச்சுன்னா அண்டர் கிரவுண்டில் தான் போவான். ஃபியூல் லைட்டாக மிடில் இருந்தது. மிடில் இருந்தாலும் கீழே தான் போவோம். கம்மியாக கிட்ட இருந்ததுடா. கலெக்ட் அது நிறைய வாட்டி ஆகணும். அது உள்ளே பூந்து போனால் தான் எடுக்க முடியுமா? அது கரெக்டாக உள்ளே பூந்து போகணும். அதுக்குள்ளே தான் விடிஞ்சு போச்சியா? யார் அது? யார் கூட வேற யாரும் வரா? யாருன்னு தெரில. யாருன்னு தெரில. சொல்கிறேன் யாரா? ப்ரொப்போலர் ஸ்டாக் சமஸ்பிரா போகிறாங்க. அப்படியா? விங்கு இருக்கு. விங்கு கொஞ்சம் வாங்கி நான் இன்னொரு 12 கலெக்ட் பண்ணிட்டேன். இன்னொரு ஸ்பின்னு கிடைக்கும் எனக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா விங்காக வாங்கி போடுறோம். ஏன்னு தான் தெரில. விங்கு எதுக்கு வாங்குற? நல்லா பறக்கிறதுக்கா? ஆமாடா ஸ்பீடு வர பறந்து போகும். என் இடத்துக்கு வந்தோன்னா என் இது பக்கம் பார்க்கலாம். நான் இப்போ என்ன பண்ணேன்? என் பிளேனை பாரு. பிளேனை பார்க்கணுமா? மேலே இருக்கு காசு அதில் போகணும். தீவிரமாக போயிட்டேன். எஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ச்சியாக போயினுக்கிறோம். ஒரு வாட்டி தான் போகணும். சூப்பர் கலெக்ட் பண்ணிட்டேன். ஆஹா நானும் கலெக்ட் ஒரு பண்ணிட்டேன். சின்ன பலகையில முட்டி வெஞ்சதுடா இது. ஜோயோ அசிங்கம். பார்த்தீங்கன்னா எனக்கு சூப்பராக நம்ம நிறைய 3 கலெக்ட் பண்ணுறோம். அப்படி சொன்னோடனே ஒரு 3 கலெக்ட் பண்ண மாட்டேங்கிறோம். நம்ம ஆடுறோமோ சீட்டா? சீட்டு 3 வாங்கி அப்படிதான் எனக்கும் நான் தோணுது. டே கீழே போடா. யாருக்கு வாங்கினே தெரியல. எப்போ கீழே போக சொல்லணுமோ அப்போ கீழே போக மாட்டான். எப்போ மேலே போக சைடில் போயிருக்கோம். சீட்டு யாருக்கு வாங்கினே தெரியல கைஸ். யாருக்கு வாங்க தெரியல. எனக்கு தெரியும். பண்ண மாட்டேங்கிறான். கலெக்ட் பண்ணுறான். சூப்பர் கலெக்ட் பண்ணியாச்சு. நம்ம எவ்வளோ 3 ஒரு கால் தான் இடிக்கும். வெடிச்சிருச்சுடா. நம்ம பார்த்தீங்கன்னா 5 3 கலெக்ட் பண்ணிட்டோம். நான் 15 மூணு கலெக்ட். ப்ரோ இங்கே வந்து என் பிளேனை பாரு. நான் உன் பிளேனை பார்த்தல ப்ரோ. ஆனால் 1 மாதம் இருக்குது ப்ரோ. உன் ஃபோனில் பார்த்து இப்போ தான் இடி பத்திரியா? ஆமாம் இடி பத்தி. நான் இப்போ அனுப்பிச்சிட்டு போனேன். கேஷ் இருக்கு. என்ன பிளாக் ரீஸ்டாக் ஆகிருக்கு. ஐயோ பிளட் மூணு முடிஞ்சிச்சு. பிளட் முடிஞ்சிச்சாமா? அதையும் பார்த்தேன். கலெக்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே முடிஞ்சிச்சு. சூப்பர். பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்மளுக்கு பிளாக் ஸ்டாக் வந்திருக்கு. ஏன்னா இவெல்லாம் ஸ்டாக்கே வரல நம்மளுக்கு. உங்க எங்க அது? வா நீ மாசம் இருக்கு. எந்தோட வந்து பெருசாக இருக்குது அதுக்குள்ள. ஆமாம் நிறைய வாங்கிட்டேன். செம்ம பெருசாக இருக்குடா. வந்து மேலே சீட்டில் இருந்து நிஜமா செம்ம பெருசாக இருக்கு. மேலே சீட்டில் இருந்து உட்காரு. இல்லை நான் இது பண்ண போகிறேன். அந்த போய் காசு இல்லை. ஓகே பாய் ப்ரோ. நான் போய் ஃபுல்லாக கட்ட போகிறேன். 3000 ரூபாய் இருக்கு. லான்ச் கொடுங்க. பார்த்தல ரிட்டர்ன் கொடுக்குறேன். ஓகே லான்ச் கொடுக்குறேன். எஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட 5 3 இருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம 10 3 எப்படியாவது கலெக்ட் பண்ணிட்டு நம்ம இந்த கேம் பிளே முடிச்சிடலாம். 10 3 கலெக்ட் பண்ணதுக்கு உனக்கு பிளட் மூணு வரணும்.
பிளட் மூன் வரும். ஐயோ சரி ஓகே கைஸ். பார்த்தீங்கன்னா இந்த பிளே நம்ம ப்ராப்பராக முடிச்சுட்டு கொஞ்சம் நல்ல வார்த்தை. கொஞ்சோண்டு முடிச்சுட்டு இப்பெல்லாம் பண்ணக்கூடாது ப்ரோ. கொஞ்சோண்டு முடிச்சுட்டு நம்ம இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம். எந்த சாமான் கச்சா முச்சான் இருக்குதாண்ணா எனக்கு கச்சா முச்சான் இருக்கா எந்த மட்டும் எப்படி இருக்கு பின்னாடி எல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஈ மெக்கிற மாதிரி இருக்கிற ஒரு குப்பை ஈ மெச்ச அப்படி இருக்கும் அந்த மாதிரி. டே கல்ல அங்கங்க பட்டு பட்டு வெஞ்சே போச்சுடா. எவ்வளோ ஸ்பீடு போகுது? இப்போ என்கிட்ட 1000 ரூபாய் இருக்கு. எனக்கு 217 போதும். உனக்கு 1000 ரூபாய் தான் இருக்கா? என்கிட்ட 3000 ரூபாய் இருக்கு. என்ன சொல்கிறேன்? 3000 3.5 இருக்கிறது எல்லாத்தையும் வாங்குவோம். ஒரு பெட்டர் ஃபியூலு பெஸ்ட் ஃபியூல் வாங்கலான்னு இருக்கேன். ஆனால் ஸ்டார்ட் வந்ததுலேருந்து நான் பேசணும்னு நீ வந்து ரொம்ப நேரமாக பேசினே இருக்கிறான். இது என்ன நீ எனக்கு ஃபஸ்ட்டு திருப்பி பேச விட்டியா? இந்த வீடியோ நம்ம எப்போ முடிக்கலாம்னா கரெக்டாக நம்ம டிஸ்டன்ஸ் 10,000 போக வந்து முடிக்கலாம். நல்ல சகனம். நம்ம இப்போ அப்கிரேட் பண்ணுற கதையே இல்லை. ப்ரோப்போல் அங்கேயே இங்கேயே போட்டேன். பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண வேண்டியதான். அப்படி ஒன்று மட்டும் இல்லை. நம்மளும் 10,000 போயிட்டு முடிச்சிடலாம். வச்சுக்கலாம் வரியா? அப்படியா? நான் 10,000 போயிட்டு முடிக்கலான்னு இருக்கேன். நீ 221 எப்படி வந்து மட்டும் அவ்வளோ ஸ்பீட் போகுது? நான் அவ்வளோ ப்ரொப்போலர் வாங்கி போகிறேன். எங்கே போகிறேன்னு எனக்கே தெரியாது. அப்படி வாங்கி போட்டுனுக்கிறேன் நான். ஏன்னா கண்டிப்பாக நீ தான் பிரஜை. இப்போ என்னோட 10 ஸ்பீட் அதிகம். ஏன் நான் ஸ்டாக்கே இல்லையா? இல்லை நான் நிறைய வாங்கி போடுவேன். ப்ரொப்போலர் ஸ்டாக் இல்லை. ஏன் தெரியல. மற்றவங்க வாங்குறதுனால நம்மளுக்கு குறையுதா? ஹைட் போக மாட்டேங்குது ஃப்ளைட். ஏன் தான் தெரியல. ஹைட்டு பார்த்துக்க ரிங் வாங்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ரிங் வாங்கினா ஹைட் போகுமா? அதுக்காக தர அப்படிதான் நினைக்கிறேன். சத்தியமா பேட்டரி ரிங்னு நினைக்கிறேன். சத்தியமா எனக்கு தெரியல. ப்ராப்பலர் பேட்டரி ரிங்கு பெஸ்ட் ரிங். ஆனா உனக்கு இதில் போட்டு வெறிஞ்சிடறான்டா. இதில் போட்டு எதுலேயே போட்டு. சரி ஓகே. இப்போ நம்ம ஃபுல்லாக இது செய்ய போகிறதுல 10,000 கிலோமீட்டர் போனோம். அவ்வளோதான். 10,000? ஆமாம் 10,000? ஆமாண்டா. ஏன்டா? ஓ 10,000? 10,000. போயிட்டு நம்ம இந்த கேமில் முடிச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம இனிமேல் வெளியே போகிறதில்ல. ஸ்ட்ரிக்டாக 10,000க்கு போகிறோம். ப்ரோ எனக்கு அந்த இடத்துல தான் போய் திருப்ப முடியல. ஆமாம் ஃபுல்லாக அது கல்லுக்கல்ல மணல் இடத்துல போயிடுது. அது எப்படி வண்டி கீழே எடுத்துட்டு போகிறதுன்னு எனக்கு தெரில. இன்ன வரைக்கும் என்னால் கண்டுபிடிக்க முடியல எப்படி கீழே போகிறது. நான் ரைட்டு போய் லெஃப்ட் சைடு போப்பேன். முன்னாடி நான் வெடிச்சிடும் போல இருக்குது இவன் கத்துறது பார்த்தா. போயிரு லான்ச் தான் ப்ரோ. ஹைட்டு போனால் நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம் யார். இன்னும் கொஞ்சோண்டு ஹைட் போடா. எடுத்த உடனே நம்மளுக்கு சகுனம் கேவலமாக இருக்கு. வண்டி மாட்டிச்சு. அது ரட்டுமே. காப்பிரைட்ஸ் வாங்கி கொடுக்க போறான். அமைதியா இருக்கியா? சரி ஓகே காப்பிரைட்ஸ்லாம் வாங்கி தர மாட்டேன். ஆல்ரெடி இப்படி பாட்டு பாடி தான் நம்ம போன வீடியோக்கு காப்பிரைட்ஸ் கொடுத்தோம். அப்படியே குத்தாங்களா? எவ்வளோ அதிசயமா கேட்குறான் பெரிய. இவன் பாடுறதுக்கு என்ன கொடுக்குறான்னு காப்பிரைட். சிரிக்காது ப்ரோ. திரும்பியே பாட்டேன் ப்ரோ. நல்லா ப்ரோ. என் பாட்டு அல்லங்கம் அது ரட்டுமே. பிரச்சனை எனக்கு பாடுறதே என் பிரச்சனை. தனியாக உட்காந்து பாடின பாத்ரூம் போயிட்டு. சுஜிஜோ பாத்ரூம் சீக்கிரம் கிடையாது. ஃப்ளைட் நல்லா தாங்குது. இது பண்ண வந்தல வண்டியை போட்டு இடி நான் போட்டு சாத்தினுக்கிறேன். நான் போட்டேன். எனக்கு புரிஞ்சிச்சு. இடி வாங்கினோன்னே கீழே போகுது அது. ஆமா ஒரு பெரிய கண்டுபிடிப்பு. இங்கே பெரிய கண்டுபிடிக்க இடி வாங்கிட்டு நான் கீழே. இந்த வாட்டி பார்க்கலாம். இந்த வாட்டி செத்துறேன்னா நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம். ஏன்னா எனக்கு தெம்பில சுத்தமா நம்ம கீழே போயிட்டே இருப்போம். ஒரு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 9,000 வந்துட்டு முடிச்சிடணும் கைஸ். 9,000 எவ்வளோ போயிருக்கு எனக்கு அதுவே தெரியலையே ப்ரோ. நீ கீழே போயின்னு இருப்போம். வின்னா இல்லை ப்ரோ. கீழே எப்படி ப்ரோ போகிறது? ஒரு அடி வாங்க ப்ரோ. விங்ஸ்ல அடி வாங்க ப்ரோ. ஆமா ப்ரோ. சாதாரணமாக சொல்லு. நான் அப்படி அடி வாங்கியிருந்தா போயின்னுக்கிறேன். நான் கீழே அப்படி போய் தான் என்னால் வின்னே ஆக முடியும். இப்போ நான் 7,000 வந்துட்டேன். அதெல்லாம் தாண்டியே வந்துட்டேன். 7,000 வந்துட்டு நம்ம இப்போ லான்ச் விங்ஸில் அடி வாங்கி வெடிச்சிட்டேன். இல்லை ஓகே கைஸ் லாஸ்ட் ட்ரை. இதோட நம்ம ஃப்ளைட்டு தனியாக போகுது. வெடிச்சிச்சு. ஃப்ளைட் தனியாக போகுது. நம்மளுக்கும் ஃப்ளைட்டு தனியாக போகுது. எனக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு ஒரு வாட்டி. சிரிப்புடா. அதுக்கப்புறம் நீங்களும் எப்போயாவது போர் வச்சுதுன்னா இந்த கேம் ஆடுங்க. நல்லாயிருக்கு. ஆனால் கொஞ்சம் டாஸ்காக தான். ஒரு அடி தான் நான் அதை வாங்கிறேன். ஃபியூல் கம்மியானாலே இது கீழே போகுதுற. ஆமாம். ஆனால் சீக்கிரமாக ஒரு அடி வாங்கியாச்சு. ஓகே நல்ல வண்டி கீழே போகுது. எஸ் ஏன் ப்ரோ கத்துற? ஒரு அடி வாங்க சொன்னா 10 அடி வாங்குதுடா. இது ரொம்ப கீழே போகுதுடா. ஒரு அடி வாங்க சொன்னா இது 10 அடி வாங்குதுடா. என்னோட மோசமாகுதுடா இது. உன்னோட மோசமாக ப்ரோ. உன் ஃப்ளைட் ஒன்றும் பார்த்து இருக்கும். சூப்பர் நல்ல டைலாக். பட் நான் அப்புறம் சிரிக்கிறேன். அப்புறம் சரி. எஸ் 8,000 வந்தாச்சு. நம்ம எப்படியே கம்ப்ளீட்டா. ஐயோ இங்கே மேலே போனோம்டா. ஓகே गाइस பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ 10,000 தொட போறோம். நான் 8,000 வந்துட்டேன். இப்போதான் 8,000 வரேன். நீ ப்ரோ 10,000. எஸ் गाइस
ஓகே கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதெல்லாம் 11,000 போயிட்டு சரி ஓகே கம்ப்ளீட்டாக 12,000 போயிட்டு முடிச்சிருவோம். ஓகே நம்மளும் இந்த ஃபியூல் காலி ஆகிற வரைக்கும் நம்மளும் அப்படியே போயிடுவோம். இதே ரெட் கலர் குத்துக்கிறானுங்க என்ன ப்ரோ பட்டு பேரு பட்டி இப்போதான் என் ஒஞ்சி கீழே போயிட்டுக்கிறேன் நான். அது வேறு நினச்சி விட்டேன். ஒரு விங்க உடைக்கிறன்ற பேர்ல 3 விங்க உடைச்சு முன்னாடி இந்த ஒரு ப்ரொப்பலர் நான் உன்னோட ஓகே கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.